தோசை வகையிலே ஒரு 10 வகை இருக்குது. பூண்டு பொடி தோசை, கார தோசை, முட்டை தோசை, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பூண்டோட ஃப்ளேவரை இந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்குதுல்ல, வர்ற மாதிரி நல்லா இருக்குங்க. நம்ம ஊர் சைடெலாம் அம்மாங்க பாட்டிங்கெல்லாம் செய்கிறது தான். அறந்தாங்க புதுக்கோட்டை, தஞ்சாவூர் சைடெலாம் இந்த துவையல் இல்லாத இட்லி சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் கிரேவி மதுரை சைடில் இந்த மாதிரி இருக்குது சிக்கன் கிரேவி. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாங்க, நான் ஈஸியாக தான் இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, குமார் 5 ஸ்டார் டிஃபன் சென்டர்னு. பூண்டை வச்சு ஒரு சட்னி மாதிரிலாம் கொடுப்பாங்க, வர்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதெல்லாம் கேள்விப்பட்டேன். மார்னிங்கில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஈஸியாக டிஃபன் சாப்பிட்றது இந்த கடை ஒரு பெஸ்ட்டே சொல்லலாம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது எப்பயும் போல் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 5 ஸ்டார் குமார் நம்ம கடை பேர். கேட்டரிங்கும் பண்ணி தருவோம். சிஆரில் ஈஞ்சப்பாக்கம் சாய்பாபா கோயில் பக்கத்தில் இருக்குது. நான் இங்கே 14 வருஷமாக இருக்கேன்ப்பா. நம்ம கடையில் பூண்டு பொடி தான் ஃபேமஸ்ஸு. கஸ்டமர்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை வகையிலே ஒரு 10 வகை இருக்குது. பூண்டு பொடி தோசை, கார தோசை, முட்டை தோசை, இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள். என்ன ரேட்லக்கா கொடுக்குறீங்க? ரேட்டு இட்லியெல்லாம் இப்போ இட்லி வடைலாம் 10 ரூபா தான். பொங்கல் 30 ரூபா, தோசை 30 ரூபா. வெரைட்டி தோசையெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்கும். முட்டை தோசை ஒரு 50 ரூபா. பூரி 30 ரூபா. கறி குழம்பு கொடுக்குறீங்க? அது வந்து மீன் குழம்பு ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு கறி குழம்பு இருக்கும். அது சாப்பிட்றவங்களுக்கு தனியாக வச்சிருவோம். மற்றபடி வெஜிடேரியன் தனியாக இருக்கும். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக டிஃபன் வாங்கியாச்சு. ஈஸியாரில் இந்த கடை ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ வீடு பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக பண்ணலான்ட்டு 2025 பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கடையில் வைக்கிற இந்த பூண்டு தோசை ரொம்ப ஸ்பெஷலு. பூண்டு தோசை வாங்கியிருக்கேன், அப்புறமேட்டு 2 இட்லி, அப்புறமேட்டு பொங்கல், ஒரு வடை வாங்கியிருக்கேன். இப்போ என்ன ஸ்பெஷல்னால், இந்த கடையில் வந்து ஒரு 2 இட்லி வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு 2 வகையான சட்னி, வடகறி, அந்த சாம்பார், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி பூரி, கல் தோசை, கார சட்னி. ஸோ பெரிய சைஸ் ஆஃப் பூரி ஒன்று போடுறாங்க. இட்லி இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஈஸியாரில் முடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கடை. கல் தோசை, கார சட்னி வாங்கிக்கிறேன், பூரி கிழங்கு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம அவங்க இட்லியிலேருந்தே போயிடலாம். இட்லி சாம்பார். இட்லி செம்ம சாஃப்டாக இருக்கான். இங்கே பாருங்க, இதுதான் பிக்கிறேன். சரியான சாப்பிட்டு இது 10 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இட்லி ஒரு ரீசனபிளான ரேட்டு இங்கே ஈஸியாரில். ஸோ இட்லி சாம்பாரோட சாம்பார் ஒரு டிஃபன் சாம்பார் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி சாப்பிட விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும். ஒரு லைட் பிஞ்ச் ஆஃப் காரத்தோட நல்லா இருக்குங்க. இட்லி வடகறி வச்சுருக்காங்க. வடகறி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். வடகறியை அதை போட்டிருக்க அந்த பருப்பெல்லாம் நல்லா மசிச்சு சூப்பராக இருக்குது. ஸோ பருப்போட போயிடலாம். இட்லி வடகறியோடு சாப்பிட வர்ற மாதிரி பண்ணுறான். வடகறி ரொம்ப திக்னஸ் இல்லை, ஒரு லிக்விடேஷன் ஃபார்ம் தான். ஆனால் வடகரியில் அவங்க செஞ்சுருக்க அந்த மசாலா இருக்குல்ல, காரசாரமான ஒரு மசாலா. சாப்பிட சும்மா நறுகு சூப்பராக இருக்குது. பொங்கல் இந்த மாதிரி வடை வச்சிடுறாங்க. வடை சைஸ் அம்மா சாஃப்டாக இருக்கான். ஸோ வடையை மட்டும் போயிடலாம். வடை கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. சாம்பாரில் சோக்காக இருக்குது வடை, அதனால இன்னும் சரியான சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட பூண்டு சட்னி வந்து கேட்டேன். இந்த பூண்டு சட்னி வந்து ரொம்ப ஸ்பெஷல் உங்கள் கடையில். பாருங்கள்,
இந்த பூண்டு சட்னி ரொம்ப சரியான ஸ்பெஷலாக வந்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இவங்க எல்லாருக்கும் வைக்கிறாங்க. ஸோ பூண்டு சட்னியோட இந்த இட்லியை போயிடலாம். பூண்டு சட்னியை உங்கள் நல்லெண்ணெய்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூண்டு, காஞ்ச மிளகா அதெல்லாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்குது. ஒரு காரசாரமாக இல்லை, ஒரு மாதிரி பிளெண்டில் அரைச்சிருக்காங்க. ஆந்திரா ஸ்டைல் பூண்டு சட்னி இருக்கும்ல, அப்படி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. சூப்பராக இருக்குங்க. போய்ட்டு இருக்க பொங்கல் போயிடலாம். பொங்கல் அப்படியே இதை வாங்க சாப்பிட சரியான சாப்பிட்டு. ஸோ பொங்கல் அந்த கார சட்னியோட போயிடலாம். பொங்கலில் முந்திரி, இந்த மிளகு, ஸோ இதை தாளிப்புலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப அந்த நெய் அந்த மாதிரிலாம் போடாமல் அதை சாப்பிட சும்மா நறுக்குன்னு இருக்குது. அதேமாதிரி அவங்க தாளிப்பு இருக்குல்ல, அந்த சீரக தாளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. பொங்கல் நல்லா இருக்குங்க. அதே இந்த கார சட்னி ரொம்ப காரமாக இல்லை, தேங்காய் அரைச்சி பண்ணுறாங்க போல். சாப்பிட சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணலாம். தேங்காய் சட்னி நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஒற்றைக்கடலாம் போட்டு ஓவராக ஏற்றாமல் தேங்காய் நிறைய போட்டு இந்த காரத்தோடு சூப்பராக இருக்குது. இந்த கடை சரியான ரஷ்ஷாக இருக்கும் மார்னிங் டைமில். நிறைய இந்த சைடில் போகிறவங்க எல்லாம் நின்று வாங்கி சாப்பிட்ற கடையாக சூப்பராக இருக்குது. என்ன ரீசன்னா இவங்க கொடுக்குற அந்த டேஸ்ட்டு, இந்த குவாலிட்டி வைஸ் கரெக்டாக இருக்குது. ப்ரைஸ் வைஸும் கரெக்டாக இருக்கேன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இவங்க கிட்ட இருக்க அந்த கல் தோசை அப்புறமேட்டு பூரி போயிடலாம். லாஸ்ட்டாக அந்த முட்டை போட்ட அந்த தோசை அது எப்படி ட்ரை பண்ணலாம். பூரி சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸு. ஸோ 2 பூரி 30 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இது ஒரு ரீசனபிளான ரேட் இது. ஸோ பூரிக்கு கிழங்கு போயிடலாம். ரொம்ப மசியாக உள்ள கரெக்டான பக்கத்தில் இருக்குது. அதேமாதிரி அந்த தாளிப்பு இருக்குதுல்ல, ஒரு காரமான இந்த கடலைப்பருப்பெல்லாம் போட்ட அந்த தாளிப்பு ரொம்ப பெரிய சீஸாக உருளைக்கிழங்கு இல்லாமல் சின்ன சின்னதாக இருக்குது. சாப்பிட சும்மா நறுக்குன்னு இருக்கு. இவங்க கார சட்னி வந்து இந்த தோசை மேலெலாம் போடுறது கார சட்னி வச்சுருப்பாங்க. நான் அதை வந்து கல் தோசை கார சட்னி வேணும்னு சொல்லி இந்த கல் தோசைக்கு கார சட்னி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கல் தோசை இந்த கார சட்னி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். இவங்க வந்து 2 டைப் ஆஃப் சட்னி வந்து அப்ளை பண்ணுறாங்க தோசையில், கார சட்னி, பூண்டு சட்னின்ட்டு. ஸோ இந்த கார சட்னியை எப்படி இருக்குன்னு போயிடலாம். கல் தோசை கார சட்னி. இந்த பூண்டு சட்னியில் வந்து ஒரு ஸ்பைசினஸ் கம்மியாக இருந்துச்சு. மேபி நல்லா யூஸ் பண்ணுறதுனால இந்த கார சட்னி தான் ஸ்பைஸ் அதிகமாக இருக்குது. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தரமாட்டாங்க. நான் அந்த கார சட்னி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணும், அதை அப்ளை பண்ணுறது தான் சாப்பிட்டேன். சரியான காரசாரமாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஆனால் இவங்க இதுக்கு வைக்கிறாங்களே இந்த கார சட்னி, இது ஒரு மைல்டாக இந்த தேங்காய் ஆச்சு செய்கிறதுனால இந்த வெறும் சட்னியில் தக்காளி, தேங்காய், காஞ்ச மிளகா தான் போட்டு பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. மார்னிங்கில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு ஃபீல் கொடுக்குது. பூண்டு போட்ட அந்த முட்டை பொடி தோசை வாங்கியிருக்கேன். எவ்வளோ பெரிய சைஸ்னா சரியான சைஸு. உள்ளே வந்து இந்த பூண்டு முட்டைலாம் சேர்த்து ஒரு மாதிரி இருக்கான். இந்த கிரேவிலாம் எதுவுமே வாங்கலை, இதுவே செம்மையாக இருக்குன்ட்டு பூண்டு முட்டை போட்டு அந்த தோசை சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பூண்டோட ஃப்ளேவரை அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்குதுல்ல, வர்ற மாதிரி நல்லா இருக்குங்க. ஸோ அந்த பொடியோட டேஸ்ட் லைட்டாக தெரியுது. மேபி அந்த பூண்டில் இந்த கடலை பருப்பு அதை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முட்டை தோசை அந்த பூண்டோட சேர்த்து சாப்பிட இந்த தோசையே சாப்பிட்டுட்டு போயிடலாம் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த குழம்பு வகையில் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி சிக்கனை சின்ன சின்ன பீஸாக போட்டு உங்களுக்கு ஊர் சைடில் தேங்காய் அரைச்சி பண்ணுவோம்ல ஒரு சிக்கன் கிரேவி, மதுரை சைடில் இந்த மாதிரி இருக்குது சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவியோட கல் தோசை போயிடலாம் அப்படிங்கிட்ட சிக்கன் கிரேவி மாதிரி வர்ற மாதிரி பண்ணிட்டான். செம்மையாக இருக்குது. இந்த பூண்டு தோசை வாங்குறீங்களோ இல்லையோ சிக்கன் கிரேவியை மறக்காமல் வாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இந்த குவாலிட்டி வைஸு பார்க்கும்போது இந்த இடம் ஒரு சூப்பரான விஷயம். மார்னிங்கில் நிறைய பேர் அஃபர்டபுளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க. எனக்கு எங்கே எதிராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களோட அந்த இட்லியோட சாஃப்ட்னஸ்ஸு சாப்பிட செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்ல போனால் அந்த பூரி கிழங்கோட இந்த பூண்டு முட்டை தோசை மாதிரி பண்ணிட்டான். வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா 5 ஸ்டார் குமார் டிஃபன் சென்டர்னாலே எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி. ஈசிஆரில் ஈஞ்சப்பாக்கம் வாட்டர் டேங்கில் இருக்கும். இந்த ஆலடியான்பட்டி பெட்ரோல் பங்க் ஹெச்பி பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்கும். அதை தாண்டின உடனே நானும் லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணி விட்றேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு டிஃபன் குவாலிட்டியை இவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. நிறைய இதுக்கு போய் தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்கள் லைக்கு கமெண்ட்டு ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. அவங்க ஐடியா மாதிரி பூண்டு தோசை நான் சாப்பிட்டேன். இப்போது நான் சாப்பிடும்போது அந்த பூண்டில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறீங்களா? ஆமாம், பூண்டு நல்லெண்ணெய் ரெடி பண்ணுவோம், தனியாக ரெடி பண்ணுவோம். அதுக்குன்னே தனியாக ரெடி பண்ணுவோம், தோசைக்கு தனியாக ரெடி பண்ணுவோம். இது ஒரு ஆந்திரா ஸ்டைலோட டிஃப்ரெண்ட் இல்லை, ஆக்சுவலாக இது நம்ம ஸ்டைல் தான். நம்ம ஊர் ஸ்டைலில் அம்மாங்க பாட்டிங்கெல்லாம் செய்கிறது தான். அறந்தாங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் சைட்லாம் இந்த துவையல் இல்லாத இட்லி சாப்பிட மாட்டாங்க. பூண்டு மிளகாலாம் பொடி பண்ணி நல்லெண்ணெய் போட்டு தருவாங்க. அதே இங்கே வந்து நாங்கள் வீட்டுக்கு செய்கிற மாதிரி நாங்கள் கடைக்கும் நம்ம கஸ்டமருக்கு செஞ்சு. அதே மாதிரி கறி குழம்பு பார்த்தா நம்ம மதுரை ஸ்டைலில் அந்த தேங்காய் அரைச்சி பண்ணுற அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்படி வைப்போமோ அது மாதிரி வைக்கிறது. நம்ம கடைக்குன்னு தனியாலாம் செய்யறதில்ல. வீட்டுக்கு எப்படி டேஸ்ட்டு நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு எப்படி கொடுக்குறோம் அது மாதிரி கொடுக்குறோம். அந்த மாதிரி. ஸோ குழம்பு டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பூரி கிழங்காகட்டும் சரி, அந்த பூரியும் ரொம்ப அந்த ஆயில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சட்னி வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம். ஆமாம், ஸோ அது நாங்கள் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் கஸ்டமர் அதை விரும்புகிறாங்க ரொம்ப. நம்ம கஸ்டமர் ஒரு நாளைக்கு போராடி கூட எங்களால் பதில் சொல்ல முடியாது. காலையில் வந்து கஸ்டமர் எவ்வளோ வருவாங்க? இல்லை, அது சொல்ல முடியாது. சனி ஞாயிறுலாம் ஜாஸ்தியாக இருக்கும், எங்களால் கொடுக்க முடியாது. மற்ற நாள் ஆவரேஜாக கூட்டமாக தான் இருக்கும். டைமிங் வந்து ஒரு 7 மணிலேருந்து ஒரு 12 மணி வரையும் இருக்கும். காலையில் மட்டும்தான் டிஃபன் கடை. லீவு எங்களுக்கு எப்போயாவது அதெல்லாம் கன்ஃபார்மாலாம் லீவ் போடுறது கிடையாது. லீவ் எல்லாம் போடுறது கிடையாது. ஏதாவது அத்தியாவசியம் இருந்தால் போடுவோம். ஃபேமிலியாக தான் பண்ணுறோம், ஆள்லாம் இல்லை, ஃபேமிலி மட்டும் தான் பண்ணுறோம். சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ எல்லாரும் வாங்கப்பா, ஈசிஆர் வந்தீங்கன்னா நம்ம கடையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன்.